மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் சிறப்பானதாகவும் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் விளங்குகிறது. திருக்குருகூர் என்று அழைக்கப்படும் இந்த திருத்தலம் மூலவர் ஆதிநாதர் நின்ற திருக்கோலம். தாயார்கள் ஆதிநாதவல்லி, குருகூர் வல்லி என 2 நாச்சியார்கள். இத்திருத்தலத்தில் ஆழ்வார்களில் முதன்மையானவரான சுவாமி நம்மாழ்வார் திருவதாரம் செய்தார். சிறப்புகள் வாய்ந்த திருத்தலத்தில் வருஷாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது. இதற்காக நேற்று காலை நடை திறக்கப்பட்டு கலசங்கள் பிரதிஷ்டை செய்து கும்ப பூஜை ஹோமங்கள் நடைபெற்று கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கும்ப நீர் மூலஸ்தானத்தில் சேர்க்கப்பட்டது. இரவில் கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது. இதற்காக திருக்கோவில் சாயாராட்சி முடிவடைந்ததும் சுவாமி நம்மாழ்வார் அன்ன வாகனத்திலும் உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் பெரிய திருவடியான கருடன் மீதும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்தனர். ஆழ்வார் எம்பெருமானார் GS சுவாமிகள் மற்றும் அத்தியாபக கோஷ்டியினர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சாமவேத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை விண்ணப்பித்தனர். முதலில் சுவாமி நம்மாழ்வார் எழுந்தருளி குடவரை பெருவாயிலில் காத்திருக்க கருட வாகனத்தில் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்ததும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் திருக்குடைகள் சாற்றப்பட்டு ஆழ்வாரும் சுவாமியும் வீதி உலா வந்தனர். GS சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய பெருமக்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்தபடி பின் சென்றனர். திரளான பக்தர்கள் கருட சேவை நிகழ்வினை கண்டு வணங்கினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள சிங்கவரம் கிராமத்தில் மலை மீது அமைந்துள்ளது ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம். இது பல்லவர் கால குடவரை கோவிலாகவும் செஞ்சி கோட்டையை ஆண்டு ராஜா தேசிங்க மன்னன் வணங்கிய திருக்கோவிலாக விளங்கி வருகிறது. இக்கோவிலில் 10 நாள் பிரம்மோற்சவ விழா ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த வருடம் பிரம்மோற்சவ விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு காலையில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் மண்டபத்தில் வைத்து உற்சவர் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ அரங்கநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பூக்களால் தங்க ஆபரண நகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு புரோகிதர்கள் மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து தினமும் காலை இரவு சிறப்பு நிகழ்ச்சிகளும் 11ஆம் தேதி சிம்ம வாகனத்திலும் 12ஆம் தேதி ஹனுமந்த வாகனத்திலும் 13ஆம் தேதி சேஷ வாகனத்திலும் சுவாமி திருவிதி உலா நடைபெற இருக்கிறது. விழாவின் முக்கிய திருவிழாவாக 14ஆம் தேதி கருட சேவை உற்சவம், 16ஆம் தேதி திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் அன்னதானம் நடைபெறுகிறது. திருவிழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறையினர் மற்றும் உபயதாரர்கள் கிராம பொதுமக்கள் செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற திருவிடைக்கழி சுப்பிரமணிய சுவாமி கோவில். அறுபடை வீடுகளுக்கு இணையான ஸ்தலமாகவும் சோழ நாட்டு திருச்செந்தூர் என்றும் போற்றப்படுகிறது. திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பின்னர் மாயையால் தப்பி தரங்கம்பாடி கடல் பகுதியில் மறைந்திருந்த சூரனின் 2வது மகனான இரண்யாசுரனை வதம் செய்து ஏற்பட்ட சாபதோஷம் நீங்க திருவிடைக்கழி தலத்தில் முருகப்பெருமான் சிவனை பூஜித்து தனக்கு ஏற்பட்ட சாபதோஷம் நீங்க பெற்ற தலமாக திகழ்ந்து வருகிறது. அருணகிரிநாதரின் திருப்புகழில் போற்றி புகழப்பட்டுள்ள இக்கோவில் கருவறையில் முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று என்ற தத்துவத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரே திருத்தலமாகும். இங்கு சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒரே கருவறையில் எழுந்தருளி உள்ளதால் முருகப்பெருமான் சிவஸ்வரூபமாக காட்சியளிக்கிறார். சிறப்புமிக்க இக்கோவிலில் வைகாசி சதய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் விழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. கோவிலில் முருகன் வள்ளி தெய்வானை சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளிக்க சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜை தீபாராதனை நடைபெற்று கோவிலை வலம் வந்து பின்னர் தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சோமஸ்கந்தர் எழுந்தருள பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். 4 வீதிகள் வழியாக தேர் நிலையை அடைந்தது. இதில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள், செயல் அலுவலர் பிரேம்குமார், பரம்பரை அரங்காவலர் ஜெயராமன், ஆய்வாளர் பத்ரிநாத், கோவில் குருக்கள் நந்தகுமார், ராஜேஷ் மற்றும் ஊர் மக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கரசங்காலில் ஸ்ரீ சாலை முருகாத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு
வெள்ளிக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, முதற்கால யாகசாலை பூஜைகள் நடந்தது. பின்னர் நேற்று இரண்டாம் கால பூஜைகள், கோ பூஜை மற்றும் மூன்றாம் கால பூஜைகள் நடந்தது. இந்த நிலையில் இன்று விமான கும்பாபிஷேகம் மற்றும் மகா அபிஷேகம் நடந்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். இவ்விழாவில் விழா குழுவினருடன் ஒரகடம் ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டியன் ஏராளமான பொதுமக்களுடன் பங்கேற்றார்.